Hello guys, இந்த வீடியோல நம்ம comprehensive problem sum number 5 தான் பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா கொடுத்திருக்க particulersல இருந்து நம்மள வந்து மிஸ்டர் ரமேஷோட taxable salary வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அவர் வந்து திருச்சில வர்க் பண்ணிட்டு இருக்காராம். அங்க population வந்து 10 lakhs people வந்து இருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் salary கொடுத்திருக்காங்க. எவ்வளவுனா 12,000 per monthக்கு. DA வந்து 1500 per month. நெக்ஸ்ட் வந்து rent free accommodationக்கு fair rent value வந்து 80,000 per annum. RPF க்கு எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோனா சேலரியில இருந்து 14%. PF க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 13% per annumக்கு 3,900ல இருந்து. நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னா 2,000. மெடிக்கல் அலவன்ஸ் வந்து 500 per month. நெக்ஸ்ட் அரியர்ஸ் ஆஃப் சேலரி வந்து 13,200. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாக்ஸபிள் சேலரி கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு கொடுத்துருக்க எல்லா பர்டிகுலர்ஸையும் நம்ம எழுதிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12,000 per monthக்கு கொடுத்துருக்காங்க. இயருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம இன்டூ 12ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா 1 இயருக்கு 12 months மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 1,44,000 கிடைக்கும். அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஏ கொடுத்துருக்காங்களா, இங்க டாக்ஸபிள் சேலரி தானே கண்டுபிடிக்க போறோம். அதனால டிஆர்எஸ் அலவன்ஸ் எடுத்துக்கணும். எவ்வளோனா 1,500 per monthக்கு கொடுத்துருக்காங்க. இயருக்கு கால்குலேட் பண்ணோம்னா இன்டூ 12ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 18,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் மெடிக்கல் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 500 per monthக்கு. இயருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா இன்டூ 12ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணோம்னா 6,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் அரியர்ஸ் ஆஃப் சேலரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 13,200 rupees கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பர் மந்த்னு மென்ஷன் பண்ணல, அதனால இயருக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து டாக்ஸபிள் ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷனை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்களா எம்ப்ளாயர்ஸ். ஸோ நம்ம டாக்ஸபிள் ஆர்பிஎஃப்யும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்எஃப்ஏ தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அதோட ஃபார்மேட் வந்து பர்டிகுலர்ஸ் ருபீஸ். என்னெல்லாம் வரும்னா போனஸ், சேலரி, அலவன்ஸ், கமிஷன், அதுக்கப்புறமா வந்து டிஏஎஸ்பி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சேலரி கிடைக்கும். அந்த சேலரி அமௌண்ட்ல இருந்து பாப்புலேஷன் பேசிஸில் நம்ம பர்சன்டேஜ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து டாக்ஸபிள் ஆர்எஃப்ஏ கிடச்சிடும். இங்கே வந்து பாப்புலேஷன் கொடுத்ததுனால நம்ம பாப்புலேஷன் பேசிஸில் நம்ம வந்து டாக்ஸபிள் ஆர்எஃப்ஏ வந்து கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சேலரி கொடுத்துருக்காங்களா. சேலரி எவ்வளோனா 12,000 per monthக்கு கொடுத்துருக்காங்க. இயருக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா இன்டூ 12ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 1,44,000 கிடைக்கும். வெறும் டிஆர்எஸ் அலவன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஆர்எஃப்ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு டிஏஎஸ்பி தான் எடுத்துக்கணும். ஸோ டிஏ வந்து இங்கே வராது. நெக்ஸ்ட் கமிஷன் கொடுக்கல, போனஸும் கொடுக்கல. அலவன்ஸ்ல மெடிக்கல் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கலாம். மெடிக்கல் அலவன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 500 per monthக்கு கொடுத்துருக்காங்க. இயருக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா இன்டூ 12ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 6,000 கிடைக்கும். இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 1,50,000 கிடைக்கும். இதுதான் வந்து சேலரி. பாப்புலேஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 lakhs கொடுத்துருக்காங்களா. 15 lakhsக்கு பிலோவாக இருந்துச்சுன்னா 5% வந்து எடுத்துக்கணும் சேலரியில இருந்து. 15 lakhல இருந்து 40 lakh வரைக்கும் இருந்துச்சுன்னா 7.5% எடுத்துக்கணும். 40 lakhsக்கு அபவாக இருந்துச்சுன்னா 10% எடுத்துக்கணும். இங்கே வந்து 15 lakhsக்கு பிலோவாக இருக்கா பாப்புலேஷன், அப்போ வந்து 5% ஆஃப் சேலரி. சேலரி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 1,50,000 into 5 divided by 100. பர்சன்டேஜ் இருக்குல்ல, அதனால கீழே 100. இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 7,500 rupees கிடைக்கும். இதுதான் டாக்ஸபிள் ஆர்எஃப்ஏ. இதை எடுத்துட்டு போய் அங்கே எழுதிக்கலாம். டாக்ஸபிள் ஆர்எஃப்ஏ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னா 7,500 rupees. இப்போ நம்ம டாக்ஸபிள் ஆர்பிஎஃப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ஃபார்மேட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா சேலரியில இருந்து 14% எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ சேலரி வந்து எவ்வளோ நம்மளுக்கு 1,44,000 இன்டூ 14 டிவைடட் பை 100 பர்சன்டேஜ்னு கொடுத்ததுனால கீழே 100 போட்டிருக்கேன்.
இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 20,160 rupees கிடைக்கும். இது கூட மைனஸ் exempted வந்து 12% ஆஃப் salary எவ்வளோனா 1,44,000 into 12/100. இப்போ இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 17,280 rupees கிடைக்கும். அவுட்டர் காலம்ல இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 2,880 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட். இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 3,900 மைனஸ் exempted வந்து 9.5%. எதுல இருந்துன்னா இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட்ல இருந்து. இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3,900 into 9.5 divided by அவங்க எவ்வளோ பர்சன்டேஜுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணியிருக்காங்கன்னா 13%. ஸோ அந்த 13 வந்து நம்ம கீழே போட்டுக்கணும். இப்போ இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2,850 rupees கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 1,050 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 3,930 rupees கிடைக்கும். இதான் வந்து taxable RPF. இதை எடுத்து அங்கே எழுதிக்கலாம். taxable RPF எவ்வளோ கண்டுபிடிச்சோம்னா 3,930 rupees. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1,92,630 rupees கிடைக்கும். இதுதான் வந்து gross salary. இப்போ நம்ம taxable salary கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து டிடக்ஷன்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணணும். So minus deduction under section 16. First deduction என்னதுன்னா standard deduction. இந்த deduction வந்து நம்ம காமனா எல்லாத்துலயுமே பண்றது. gross salaryயோட எவ்வளோனா 50,000 இங்க இன்னர் காலம்ல எழுதிக்கலாம். இவருக்கு என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸும் தரல, அது டிடக்டபிளும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இவர் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பே பண்ணியிருக்காரு, அதை மைனஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் டாக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2,000. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலம்ல போட்டுக்கலாம். ஆட் பண்ணோம்னா 52,000. அவுட்டர் காலம்ல இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 1,40,630 rupees கிடைக்கும். இதுதான் அவரோட taxable salary. Thanks for watching.